பிள்ளைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே? அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே? உங்களுடைய கரத்தில் வாங்கி உணர்த்தே தருகிறோம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிற நீர் தான். உங்கள் ஆயுஷ் நாட்களை பெருகு செய்கிறவன் நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவங்க மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிற வார்த்தைப்படி பகல் முழுவதும் காலை முதல் மட்டுமாய் இந்த எல்லா கையின் பிரயாசங்களையும் உங்களுடைய போக்குவரத்து எல்லா காரணம் இந்த தரம் கொடுறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சபையார் குடும்ப சபையில் உள்ள எல்லா குடும்பங்களையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த ஓய்வு நாளை ஆசிரிக்க நினைப்பாக என்ற வார்த்தைப்படி ஆண்டு ஆசீர்வாதம் பாட்டு எடுத்து விடுங்க. போகப்பட்டிருக்க அந்த வானத்தை போல எனக்கு பிடிச்ச படம் தெரியுமா? ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்களுக்கு முன்பதாக பாவிகளும் ஆயக்காரர்களும் பரலோக ராஜ்யத்தை நிரப்புவாங்க. அதாவது பாவியெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவாங்களாம். இந்த நீதிமான் வேஷம் போட்டுட்டு இருக்கிறவங்க அவங்களாம் பரலோகத்துக்கு போக முடியாது. போகிறது போகாத ஆண்டவர் கையில் இருக்குது. அதாவது என்னடா இது, ஒரு சீனியர் பாஸ்டர் ஒரு சினிமா பாட்டு போட்டார, ஒரு சினிமா பாட்டு பாடலாமா அப்படின்னு இதுதான் பெருசாக எல்லாம் பேசுவாங்க. சினிமாக்காரெல்லாம் மனம் திரும்பி சினிமாக்காரெல்லாம் புது மனுஷனாக மாதிரி பரலோகத்தை வந்துட்டான், சபைக்கு வந்துட்டான். சினிமாக்காரெல்லாம் ஆண்டோட பிள்ளை இயேசு பிள்ளையை மாறிட்டான். ஆனால் இயேசு பிள்ளையாக இருக்கிறவன் தான் தாறுமாறு நடந்துகிட்டு இருக்கான். அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள்.